தலைமுடி உதிர்தலுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள், ஹைப்போதைராய்டிசம் அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ இந்த தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா தொடர்ந்து என்ன ஆகும்னா தலைமுடி அதிகமாக உதிர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். தைராய்டு பிரச்சனை எப்படிங்க சரி செய்யலாம், இல்லை இந்த தலைமுடி உதிர்தலை நம்ம எப்படி சரி செய்யலாம், இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த தைராய்டுக்கான மாத்திரைகளை தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நிறைய பேர் சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் இதுவே நம்ம என்ன தைராய்டுக்கான மெடிசன்ஸும் எடுத்துக்கிட்டு தலைமுடி உதிர்தலும் நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே தலைமுடி உதிர்தல்ன்றது குறைய ஆரம்பிக்கும். வரும் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைமுடி உதிர்தலுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள், ஹைப்போதைராய்டிசம் அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஸோ இந்த தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா தொடர்ந்து என்ன ஆகும்னா தலைமுடி அதிகமாக உதிர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். தைராய்டு பிரச்சனை எப்படிங்க சரி செய்யலாம், இல்லை இந்த தலைமுடி உதிர்தலை நம்ம எப்படி சரி செய்யலாம், இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தைராய்டுக்கான மாத்திரைகளை தினம்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நிறைய பேர் சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் இதுவே நம்ம என்ன தைராய்டுக்கான மெடிசன்ஸும் எடுத்துக்கிட்டு தலைமுடி உதிர்தலும் நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதோடு சேர்த்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தைராய்டை குணப்படுத்துவது எப்படி, இதனோட விளைவாக வரக்கூடிய தலைமுடி உதிர்தலை எப்படி சரி செய்யலாம், இதில் உணவு முறை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தைராய்டும் நமக்கு குணமாகணும், இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் நமக்கு குணமாகணும். சரி, அப்படின்னா எந்தெந்த மூலிகைகளோ உணவு முறைகளோ நம்ம ஃபாலோ பண்ணலாம், இதை தெரிஞ்சுக்கணும். மெயினாக பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் நமக்கு அதிகமாகாமல் இருக்கணும். ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக தலைமுடி உதிர்தல் இருக்கும். ஆனால் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். அப்போ தலைமுடி உதிர்தல் சரியாகணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். முதல் மூலிகை என்ன, இது முக்கியமாக கறிவேப்பிலை. கறிவேப்பிலை ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்தது புதினா இலைகள், துளசி இலைகள். இது எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகளை வெளியேற்றி, இதில் அதிகமாக பார்த்தோம்னா நமக்கு அயன், இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு தலைமுடி உதிர்தலையும் இது குணமாக்குது. பொதுவாகவே கருவேப்பிலை பொடியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தேனோடு கலந்து தினமும் காலையில் நம்ம எடுத்துக்கும்போது அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனை நமக்கு குணமாகுது. சரி, ரொம்ப சிம்பிளான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே தலைமுடி உதிர்தல்ன்றது குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக விளக்கெண்ணெய் மற்றும் வேப்ப எண்ணெய், இது ரெண்டுமே பார்த்தோம்னா தலைமுடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இது எப்படிங்க பயன்படுத்தலாம், இல்லை இது பயன்படுத்தினால் எந்த மாதிரியான நமக்கு மாற்றங்கள் உடலில் தெரியும். பொதுவாக இது ரெண்டுமே பார்த்தோம்னா உடலை குளிர்ச்சி செய்யக்கூடியது. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 எண்ணெய்களையும் எப்படி பயன்படுத்தலாம்ன்றதும் நான் சொல்கிறேன். இதை தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் அப்படின்னா 100 ml விளக்கெண்ணெய், 100 ml வேப்ப எண்ணெய். ஸோ இதை நம்ம நல்லா ஈவனாக எடுத்து கலந்து வச்சுக்கணும். ஸோ இந்த ரேஷியோவில் கலந்து வச்சுட்டு தினம்தோறும் இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இல்லை டெய்லிலாம் முடியாது, நம்ம ஹேர் வாஷ் டெய்லி பண்ணுறதில்ல அப்படின்னா கண்டிப்பாக 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது இந்த ஆயிலை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வாரம் 2 முறையோ 3 முறையோ நம்ம தலைக்கு குளிச்சுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைய ஆரம்பிக்குது. உஷ்ணம் குறையிறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கண் எரிச்சல் அப்படி இருக்கும், முகத்தில் அதிகமாக பிம்பிள்ஸ் வர்றது நிறைய பேர் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிரச்சனையும் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வேப்ப எண்ணெயும் விளக்கெண்ணையும் தலைமுடியோட வளர்ச்சிக்கு, முக்கியமாக டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. இதனோட முக்கியமாக பார்த்தோம்னா குன்றிமணி கூந்தல் தைலம்.
சரி, இந்த குன்றிமணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம உடலில் அதிகமான அதாவது ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருந்துச்சு, டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு குன்றிமணி பயன்படுது. சரி, இந்த குன்றிமணியை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பசும்பாலில் இரவு முழுவதும் நல்லா ஊற வச்சுட்டு காலையில் இதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதனோட பார்த்தோம்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகளை நம்ம பயன்படுத்தணும். ஸோ வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகளை எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதனோட கற்றாழை, ஸோ கற்றாழையும் நம்ம எடுத்து வச்சுக்கும் போது இது மூன்றும் சேர்த்து நல்லெண்ணெயில் காய்ச்சணும். ஸோ நல்லெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி நம்ம தினம்தோறும் பயன்படுத்தணும். ஸோ நைட் கூட அப்ளை பண்ணிட்டு காலையில் ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்லை காலையிலே நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 hours தலையில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே வரும்போது தலைமுடி உதிர்தல், இளநரை பிரச்சனை, டேண்ட்ரஃப் இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் அன்னபேதி செந்தூரம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இது பொதுவாகவே நம்ம உடலில் அயன் கண்டென்ட் குறைவாக இருக்கும்பொழுது, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருந்துச்சுன்னா நமக்கு இந்த அன்னபேதி செந்தூரத்தை பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு சிட்டிகை அளவு தேனில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தும் போது உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாக எக்ஸஸாக அதிகமான ப்ளீடிங் இருக்குது, இல்லை அனிமியா இருக்குது, இல்லை ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, அதனால் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அனைத்திற்குமே இது ஒரு மிக சிறந்த ஒரு குரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். இதையும் மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம். தலைமுடி உதிர்தல் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.